இந்த வீடியோவில் எப்படி நம்மளுடைய ஓட்டர் ஐடி வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது நம்பர் தெரிலனா அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கோங்க. votas.eci.gov.in. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை லாகின் பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டு உள்ளே போங்க. இல்லைனா நான் வந்துட்டு நியூ யூஸர் அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் போட்டுட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் க்ரியேட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்னா இப்போ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அப்படி பண்ணியும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துட்டு லாகின் பண்ணலாம். இல்லைனா சைன்அப் அப்படின்னு கொடுத்துட்டு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுதா. இதில் வந்துட்டு சர்ச் எலக்ட்ரல் ரோல், ஏன்னா நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன்று உங்களுக்கு எபிக் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி எபிக் நம்பர் போட்டு ஸ்டேட் போட்டு கேப்ஷா போட்டிங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துடலாம். இல்லை எனக்கு எபிக் நம்பர்னால் ஓட்டர் ஐடி நம்பர் அது எனக்கு தெரியாது அப்படின்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ். அப்போ இதில் போய்ட்டு ஸ்டேட் கொடுத்துருங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் நேம் கொடுத்துட்டு நீங்கள் முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா பேர் கொடுத்துருந்தேன்னா அப்பா பேர் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நான் ஹஸ்பண்ட் பேர் கொடுத்தேன்னா ஹஸ்பண்ட் பேர் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த டீட்டெயிலில் ஓகேவா, யுவர் நேம் இருக்கிற இடத்துல சரி, சர்நேம் அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த், ஏஜு, உங்கள் ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ ஒன்று இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதிலே கிடச்சிடும். எங்கள் அம்மாவுடைய பழைய நம்பர் தான் இருந்தது. புது ஓட்டர் ஐடி மாற்றினதுக்கப்புறம் அதுதான் எபிக் நம்பரு. 10 டிஜிட் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அது எங்களுக்கு தெரியலனால நான் இதில் போட்டு தான் அம்மாவோட புது நம்பர் எடுத்தேன். எபிக் நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் சேஞ்சுக்கு நான் அப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் இதில் சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு மொபைல் நம்பர் தெரியும்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கூட உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துட்டு வரும். மோஸ்ட்டாக நான் வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸ் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு எபிக் நம்பர் ஃபஸ்ட்டு தெரியாது, அதேமாதிரி மொபைல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் சர்ச் பை டீட்டெயில்ஸ் கொடுத்து சர்ச் கொடுத்தோடனே எனக்கு வந்துடுச்சு அம்மாவுடைய எபிக் நம்பரு, பாட்டு, அசம்பிளி அது எல்லாமே காட்டுச்சு. ஸோ அந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு நான் அதில் போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு நான் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்க்கு நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள் என்ன பண்ணணுன்னு. ஸோ வித்தின் அசம்பிளி இல்லைனா அவுட் சைடு அசம்பிளின்னா அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நான் அனுப்பிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் சப்மிட் ஆகிடுச்சு. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்தது, அதை வச்சு ட்ராக் ஸ்டேட்டஸ் பண்ணேன். ஸோ இதை நான் ரொம்ப ஷார்ட்டாக அந்த வீடியோவில் சொன்னேன். நான் இதோடைய வெப்சைட் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா கேளுங்க. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ஓட்டர் ஐடியில் இல்லை நேம் கரெக்ஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் போய் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க. அதேமாதிரி ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதேமாதிரி ஸ்மார்ட் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன். ஸ்மார்ட் கார்ட்லேயே வந்துட்டு ஃபோன் நம்பர், ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் என்ன அப்ளை பண்ணோம், ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணோம். பட் ஆன்லைனில் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணி எடுக்கிறது அட்ரஸ்ன்னு அதையும் நான் போட்டிருக்கேன். வீடியோவில் போய் பாருங்கள். பிஎஃப் அமௌண்ட் எப்படி ஃபுல்லாக விட்ரா பண்ணுறது, இல்லை பாதி அமௌண்ட்டு பிஎஃப் அட்வான்ஸ் எப்படி எடுக்கிறது, டக்குன்னு பிஎஃப் உடைய பேலன்ஸ் வந்து ஃபோன் நம்பர் வச்சு எப்படி செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா என்னை கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஈஸி எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுன்னு போட்டிருக்கேன். சர்டிஃபைட் காப்பி, அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, ஸோ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு சீரியல் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் ஷார்ட்டாக என்னென்ன வீடியோ போட்டிருக்கேனோ சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் கைட் பண்ணுறேன். உங்களுக்கு வெப்சைட் லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேங்க்யூ.